புதுசாக ஏதாவது சமைச்சு பார்க்கலாம். ஒருவேளை அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா திரும்ப அதை நம்ம சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த பெரிய கத்திரிக்காவை பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு வீட்டில் ஆல்ரெடி ப்ரீமிக்ஸ் இருந்துச்சு. அதவே போட்டு தண்ணியை கலக்கி உடனே அடுப்பில் எண்ணெயை காய வச்சு ஒரு வித்தின் 5 minutesல இந்த டிஷ்ஷை நான் செஞ்சுட்டேன். ஈவினிங் போர் அடித்து வீட்டில் இருந்ததுனால ஈவினிங் இந்த பஜ்ஜி போட்டு சாப்பிட்டதுனால என்னோடய டேவே மாறிடுச்சு. சூப்பரான டேவாக மாறிடுச்சு. அந்த டேஸ்ட் சொல்லணுமே, வாழைக்காவை நம்ம ஃபீல் பண்ண முடியும். உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் என்னென்னா அந்த கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரியே இல்லை, அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. இன்னொன்று, இதில் உப்பு எவ்வளோ போடுறோம், காரம் எவ்வளோ போடுறோன்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. ஆல்ரெடி ப்ரீமிக்ஸில் கரெக்டாக இருக்கும். தண்ணியை மட்டும் கலந்து இந்த மாதிரி சுட்டுடலாம். இப்படி சோம்பேறித்தனமாக சமைச்சு இந்த நாளை நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் இது நல்லாயிருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டும். டாடா பை.